அங்கு நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் பிரதம மந்திரி மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருகிறார். எல்லா பேர் சொல்றாங்க எம்ப்ளாய்மெண்ட்ல நாங்கள் பதிவு பண்ணோம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒருத்தர் 2 பேர் தான் கிடைக்குது. இதுலேயே நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று தனியாக இருக்கு, www.national career service centerன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுமக்களுடைய எந்தெந்த வேலைவாய்ப்பு திட்டத்தையும் நீங்கள் அதில் பதிவு பண்ணி உங்களுடைய வேலைவாய்ப்பினை நீங்கள் பெறுவதற்கு ஆன்லைன் மூலமாக உதவி செய்து தரப்படும். ஒவ்வொரு திட்டத்தினுடைய பயன்களையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான விளக்கத்தை ஒவ்வொருவராக சொல்லும் பொழுது அதன் விளக்கங்களை தெளிவாக சொல்லிக் கொண்டே இருக்கலாம். விவசாய துறையிலிருந்து ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன வேலைகள் பிரதமர் மூலமா நமக்கு கிடைக்குது. எல்லாரும் சொல்றாங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 319 ரூபாய் கொடுக்கிறாரு. ஆனா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் மார்ச் மாதம் கிராம சபையில் அவங்க மாதாந்திர கிராம சபையில் விளையாட்டுத்துறைக்காக நமது பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்காக தீர்மானம் போட்டார்கள். இதுக்கு கண்டன தீர்மானம் அறிவிக்கப்பட்டது. சில இடங்களில் மட்டும் அந்த திட்டங்களை நிறுத்தி வைக்கப்பட்டது. மற்ற கிராமங்களில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் சென்றீங்கன்னா உங்கள் 100 நாள் வேலையில் 300 ரூபாய் 290 ரூபாய் கிடைக்கும். இங்கே திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா வெம்பாக்கம் பக்கத்தில் 50 ரூபாய் கிடைக்குது, 60 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு நம்ம மேலேயே குறை சொல்லுவாங்க. ஆனால் அது பிரதம மந்திரி திட்டத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நாடு முழுவதும் அவர் கொடுக்குறாரு. அந்த மார்ச் மாதம் கிராம சபையில் நம்ம ஊர் விளையாட்டு திடல் அந்த கார் கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்கும். காவல்துறைக்கு அறிவிப்பு யாருன்னு பாருங்களேன். நிர்வாகிகள் அந்த கார் கொஞ்சம் எடுத்துருங்க. எதுக்கு கார் நம்பரா? ஏன்பா கார் நம்பர் வந்து 2019. கொஞ்சம் கார் எடுத்தா நல்லா இருக்கும். யாருன்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்கும். கூட்டம் சேருவதனால அந்த இடம் கொஞ்சம் தாமதப்படுது. மக்கள் பிரச்சனையை எதையுமே கண்டுகொள்ளாத திமுக அரசு பழி போட்டு கொண்டு இருக்கிறது. அனைவருமே சொல்றாங்க பிரதம மந்திரி திட்டத்தில் இப்போ சொன்னாங்க இல்லையா, ஆவாஸ் யோஜனா திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. பிரதம மந்திரி அனைவருக்கும் வீடு 2000 இவங்க ஆட்சி வந்ததுலேருந்து முதல்ல 2001 கொடுத்தாங்க. ஏடிஎம்கே பீரியட்ல சாங்ஷன் பண்ணது. அதுக்கப்புறமா 3 வருஷமா பிரதம மந்திரி வீடு யாருக்குமே வழங்கலை. மக்கள் கிராம சபையில் சென்றாலோ அது கலைஞருடைய திட்டத்தை மாற்றி இப்போ அவங்க வேற முறையில் அந்த வீடு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பிரதம மந்திரி திட்டத்தை ஒவ்வொன்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை அணுக வேண்டும். ஒவ்வொரு திட்டத்திலையும் நம்ம எவ்வாறு பயன்பெறலாம், மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்யலாம், மக்களுடைய குறைகள் என்ன. இப்ப கேட்டாங்க இல்லையா, மகளிர் சுய உதவிக்குழு PLF மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கூட லோன் தராங்க. அந்த லோன் நம்ம எவ்வாறு பெறலாம், அந்த லோன்ல யார் ஊழல் பண்றாங்க. தற்சமயம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் 100 நாள் வேலைக்கு பாரத பிரதம மந்திரி திட்டம் மூலமாக ஒரு சூப்பர்வைசர் நியமனம் பண்றாங்க. ஏற்கனவே இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை இப்போ மாத்தி இருக்கிறாங்க, மாடிஃபிகேஷன் பணிதள பொறுப்பாளர் அப்படின்னு. அவங்க இருக்கிறவங்க 10 வருஷமா 15 வருஷமா இருக்கிறாங்க. அதுக்கான வேலையை அவங்க செய்யறது இல்லை. அதனால ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு துறையிலும் மத்திய அரசு திட்டங்களில் நடைபெறக்கூடிய ஊழல்களை கண்டறிய, மத்திய அரசு திட்டத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுவதை நிறுத்துவதற்கும் மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் அனைத்து விளக்கமாக உங்களுக்கு பொது விளக்கமாகவும் கொடுக்கவும் மக்களுக்கு நாங்கள் தயார். பாரதிய ஜனதா கட்சி வார்டு வார்டாகவும் தெரு தெருவாகவும் செல்லவும் தயார். மக்கள் குறைகளை கேட்பதற்கு முன்னால் நாங்களே ஓடோடி வந்து செய்யலாம்னு இருந்தாலும் பல நிலைகளில் அரசு அதிகாரிகள் மக்களுக்கு சாதகமாக செயல்படுவதில்லை. ஒவ்வொரு துறையிலும் போனால் நான் கட்சிக்காரன் ஓப்பனாக சொல்கிறான், அரசு அதிகாரிக்கு அந்த வேலையே கிடையாது. நடுநிலைமையோடு செயல்பட வேண்டியது. ஒவ்வொரு துறைகளிலும் நடைபெறக்கூடிய ஊழல்களை கண்காணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதற்போல ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் என்னென்ன ஊழல் நடைபெறும் என்பதையும் நாங்கள் தெளிவாக விளக்கமாகவும் கொடுக்க அதற்கான
வெப்சைட், அதுக்கான டீட்டெயில் அனைத்தும் பாஜக நிர்வாகிகளுக்கு வழங்கப்படும் என்பதும், மக்களுக்கு சேவை செய்ய பாரதிய ஜனதா கட்சி என்றென்றும் சேவை செய்ய காத்து கொண்டு இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் திமுக ஆட்சியில் ஏற்படும் அவல நிலைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கான டீட்டெயில் சொல்வதற்கு மாநில துணைத் தலைவர் அருமை அண்ணன் திருப்பதி நாராயணன், மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நேரத்தை வீணடிக்காமல் என்னுடைய நேரத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.